வணக்கம் நேயர்களே. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. வேட்பாளர்கள் பரபரப்பாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் ஈரோட்டில் தேர்தல் களம் எப்படி உள்ளது பார்க்கலாம் வாங்கள். ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக சார்பாக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் பழனியப்பன் போட்டியிடுகிறார். யார் இந்த கோபிநாத் பழனியப்பன்? இவரை பற்றிய விரிவான ஒரு செய்தி தொகுப்பு. இவரது தனிப்பட்ட விவரங்கள். இவர் தந்தை மறைந்த இபி பழனியப்ப கவுண்டர் கோபிநாத் பழனியப்பன். இவர் ஈரோடு மாநகரம் வீரப்பஞ்சத்திரத்தில் பிறந்தவர். ஆரம்ப கல்வியை ஈரோடு பிராமண பெரிய அக்ரஹாரம் கிறிஸ்து ஜோதி பள்ளியிலும், மேல்நிலை கல்வியை கருங்கல்பாளையம் காமராஜ் ஆண்கள் மேல்நிலை பள்ளியிலும் முடித்தவர். பட்டப்படிப்பில் MA சைக்காலஜியில் முதுகலை பட்டம் பெற்றவர். ஈரோட்டின் கல்வி சூழலில் கல்வி கற்று வளர்ந்தவர். மேலும் இவர் தொழில் நிமித்தம் காரணமாக திருப்பூர் சென்ற இவர் அங்கு பனியன் ஏற்றுமதி தொழிலில் கொடிகட்டி பறந்தாலும் தனது அரசியல் பயணத்தை தனது சொந்த மண்ணிலிருந்தே தொடங்க வேண்டும் என்பதற்காக ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். இவரது அரசியல் பயணம்: அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் மற்றும் கர்நாடக மாநில பொறுப்பாளராகவும் பதவி வகித்து வருகிறார். மேலும் 2014ஆம் ஆண்டு ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்ட போதே கை சின்னத்தில் நின்று மக்களின் நன்மதிப்பை பெற்றவர். இவரது கட்சி பதவிகள்: கர்நாடக மாநில பொறுப்பாளராக 2024இல் பதவி வகித்தவர். மேலும் தேர்தல் பார்வையாளராக கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் 2024 மற்றும் தெலுங்கானா மாநில ஹுசைனாபாத் தொகுதியில் 2023லும் பணியாற்றியவர். தொடர்ந்து திருப்பூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக 2017 முதல் 2026 ஜனவரி வரை காங்கிரஸ் கட்சியில் மாவட்ட தலைவராகவும் பதவி வகித்துள்ளார். மேலும் இவரது முன்னாள் பதவிகள் NSUI தேசிய செயலாளர், இளைஞர் காங்கிரஸ் மாநில பிரதிநிதி மற்றும் INTUC மாநில துணைத் தலைவராகவும் பதவி வகித்துள்ளார். இவரது பொது மற்றும் சமூக பணிகள் மற்றும் தொழில் கிரேசியஸ் நெட்ஸ் மேலாண்மை பங்குதாரர் மற்றும் வெல்த் நெட் என்டர்பிரைசஸின் மேலாண்மை இயக்குநராகவும் இருந்து வருகிறார். தென்னிந்திய இறக்குமதி பின்னலாடை இயந்திர உரிமையாளர்கள் சங்கத்தின் சட்டக்குழு தலைவர் மற்றும் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் உறுப்பினராகவும் இருக்கிறார். இவரது சேவைகள்: இவர் இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் வாழ்நாள் உறுப்பினர் மற்றும் ரோட்டரி YMCA அமைப்புகளிலும் முக்கிய பொறுப்புகள் வகித்து வருகிறார். இவரது அரசியல் பொறுப்புகள்: மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் பருத்தி ஆலோசனை குழு உறுப்பினராக 2013லும், மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் உணவு அமைச்சகத்தின் உறுப்பினராக 2012லும் பதவி வகித்தவர். இவ்வளவு வரலாற்று அடையாளங்களை பெற்ற இவரை ஈரோட்டில் கட்சிக்குள்ளேயே சிலர் திருப்பூர்காரர் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுவதாகவும் வதந்திகள் வந்த வண்ணம் உள்ளது. இவை அனைத்தையும் மீறி ஈரோட்டில் தொடர்ந்து பரபரப்பாகவும் எதையும் கண்டுகொள்ளாமல் தனது பணியை மட்டுமே குறிக்கோளாக வெற்றியை நோக்கியும் ஓடிக்கொண்டிருக்கிறார் கோபிநாத் பழனியப்பன். இவரது வெற்றி எப்படி இருக்கும்? ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் இவரை ஏற்பாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம் தேர்தல் களம் எப்படி இருக்கும் என்று. US நியூஸ் தேர்தல் களம் சிறப்பு பார்வை செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து செய்தியாளர் யோகேஸ்வரி.